தேனி அருகே தனியார் பேருந்து மீது இருசக்கர வாகனம் மோதி விபத்திற்குள்ளானதில் பேருந்து தீப்பிடித்து எரிந்த நிலையில் உடனடியாக பயணிகள் இறக்கிவிடப்பட்டதால் நல்வாய்ப்பாக உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பழனிக்குமாரிடம் கேட்கலாம். பழனிக்குமார், பேருந்தில் தீ விபத்து ஏற்பட்டதற்கு என்ன காரணம்? அதாவது மதுரையில் இருந்து தேனி வழியாக கம்பம் நோக்கி சுமார் 50 பயணிகளுடன் தனியார் பேருந்து ஒன்று திண்டுக்கல் குமுளி தேசிய நெடுஞ்சாலையில் பயணித்துக் கொண்டிருந்தது. தேனி மாவட்டம் வீரபாண்டி அருகே உள்ள தனியார் பள்ளி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த போது எதிரே வந்த இருசக்கர வாகனத்தின் போது தனியார் பேருந்து மோதி விபத்துக்குள்ளானது. இதில் இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் சுதாரித்துக் கொண்டு வாகனத்தில் இருந்து கீழே குதித்த நிலையில் அவரது வாகனம் மற்றும் பேருந்தில் சிக்கிக் கொண்டு சிறிது தூரம் இழுத்துச் செல்லப்பட்டதில் உராய்வு ஏற்பட்டு தீ விபத்து ஏற்பட்டது. இந்த தீ விபத்து ஏற்பட்டதை அறிந்த பேருந்து ஓட்டுநர் உடனடியாக பேருந்தை நிறுத்தியதால் பேருந்தில் இருந்த பயணிகள் அனைவரும் நல்வாய்ப்பாக இறக்கிவிடப்பட்டு பின்னர் அங்கிருந்தவர்கள் உதவியுடன் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். குறிப்பாக அங்கிருந்த கரைகளில் இருந்த தண்ணீரும் மற்றும் சாலைகளில் கொட்டி கிடந்த மண்ணை அள்ளித்தெளித்தும் தீ மேலும் பரவாமல் தடுத்து நிறுத்தி பெரும் அசம்பாவிதத்தை தவிர்த்தனர். பின்னர் தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு வரவழைக்கப்பட்டு தீயை தண்ணீரை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த விபத்து தொடர்பாக வீரவாண்டி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அபிநயா, விரிவான விவரங்களுக்கு நன்றி பழனிக்குமார்.